சீமான் அவர்கள் உண்மையிலேயே பாலியல் குற்றவாளியா? ஏன் அதை பரப்புறதுக்கு நீங்க அனுமதிச்சு? ஹரிநாடார் கூட தனி கொடுத்தனம் நடத்துனீங்களா இல்லையா? ஹரிநாடார் கைதாகி போகும்போது நீங்களும் அவரும் தங்கி இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம அவங்க வீட்டுல இருந்து பொருட்களை அள்ளி ரோட்ல வீசினாங்களா இல்லையா? மீடியாவெல்லாம் கூப்பிட்டு நீங்க அழுதிங்களா இல்லையா? இங்க கரிகாலனோ, மகிழ்நன், யூடியூப் புரோட்டஸ், முக்தாரு இவங்கெல்லாம் சீமான தனிமனித தாக்குதலின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப எல்லை மீறி போறோம்ங்கிறது அவங்களுக்கே தெரியும். இதற்கான எதிர்வினை இருக்கு பாருங்க, அது உறுதியா உண்டு. குற்றத்தை நிரூபிக்காம எந்த நாயிடா சொன்னது பாலியல் குற்றவாளின்னு? குற்றம் நிரூபிக்கப்படாம பாலியல் குற்றவாளின்னு எவன்லாம் தமிழ்நாட்டுல சொன்னானோ அவ்வளவு பேரும் நீதிமன்றத்துக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்க ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு. கடுமையா அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு அரசியல்வாதியா வளர்ந்து நிக்கிற ஒருத்தன் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அவனை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு அவன் நல்லா இருக்கானு நிக்கிறீங்களே, அப்ப அவன் சொல்லத்தானே செய்வான். இந்த மயிலாடுதுறை எம்பி சுதா, சிங்கப்பூர்ல ஒரு பையன் செத்து போயிட்டாங்க. அந்த பாடி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் 100 போன் பண்ணிச்சு. அந்த அம்மாவுக்கு போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு, நீ உனக்கெல்லாம் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதி கிடையாது, நார் அடிச்சிருவோம், வரட்டும் தேர்தல் வரட்டும், நார் அடிப்பான் உன்னை. சீமான் தான் திமுகவினுடைய யமன். திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து புடுங்கி வீச போறவன், இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறவன் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெல்ல தெளிவா புரியுது. அதனாலதான் விஜயலட்சுமிக்கு பின்னாடி போய் ஒளிகிறது. லகரம் பாய்ஸ்ரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் திரு களஞ்சியம் அவர்கள் சந்தித்து சீமான் விஜயலட்சுமி விவகாரம் குறித்து பேச போறோம். சரிங்க சார். வணக்கம் தம்பி. சீமான் விஜயலட்சுமி விவகாரம் கோர்ட் தடை விடுத்த பிறகு நிறைய ஓய்ந்துருச்சு. ஆனா இருந்தாலும் அவர்கள் அந்த நேரத்துல குற்றச்சாட்டு வச்சப்பையும் சரி, அந்த கேஸ் நடந்தப்பையும் சரி, ஊடகங்கள்ல பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பரப்பப்பட்டுச்சு. அது திராவிட ஊடகங்களா இருக்கட்டும், நார்மலாவே எல்லா ஊடகங்களையும் பரப்பப்பட்டுச்சு. சீமான் அவர்கள் உண்மையிலேயே பாலியல் குற்றவாளியா? ஏன் அதை பரப்புறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க? இல்ல, இதுல ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். குற்றம் சாட்டுபவர், குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு 2 தரப்பு. குற்றம் சாட்டியவர் விஜயலட்சுமி, குற்றம் சாட்டப்பட்டவர் அண்ணன் செந்தமிழன் சீமான். ரைட். என்ன குற்றச்சாட்டு முன் வச்சாங்களோ அதை காவல்துறையில அவங்க குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காங்க. இப்ப காவல்துறை அதை என்ன செய்யுது, முறையா சீமானவர்களை அழைத்து முன்னாடி ஒரு தடவை விசாரணை செஞ்சுது, 2வது தடவை இப்ப அழைத்து விசாரணை செஞ்சிருக்கு. ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு, 3 மாசத்துக்குள்ள இந்த கேஸை விசாரிச்சு எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப காவல்துறை பெங்களூருக்கு போய் விஜயலட்சுமியை சந்திச்சு அவங்கள விசாரிச்சாங்க. அவங்கள விசாரிச்சதின் அடிப்படையில் சில கேள்விகளை எழுப்பி அண்ணன் செந்தமிழன் சீமானையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்ப காவல்துறை என்ன செய்யணும், அடுத்த கட்டமா அறிக்கை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் என்ன செய்யணும்னா சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தணும். அதன் பிறகுதான் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு தெரியும். அல்ல, ஆனா தொடர்ந்து ஊடகங்கள் மட்டும் கிடையாது, ஆனா கட்சி தலைவர்களே அததான் சொல்றேன். ஆனால் இங்க இந்த அறிவு இல்லாதவர்கள், இந்த அடிப்படை இருக்கு பாருங்க, இந்த அடிப்படை அறிவற்ற தற்குறிகள் நீதிபதிகளாக மாறி தீர்ப்பு சொல்றாங்க இவர் பாலியல் குற்றவாளி அப்படின்னு. அவர்கள் எவ்வளவு பெரிய தற்குறிகள்ங்கிறது உங்களுக்கு புரியுதா? யாரெல்லாம் தற்குறி தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம், அவரெல்லாம் தற்குறித்தனமா பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்க தலைவி வாசிகி தற்குறித்தனமா, இந்த நடைமுறை தெரியாம, ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படல, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார், அது நீதிமன்றத்துக்கு போகணும், விசாரிச்சு நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா வாசிக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய மயிலாடுதுறை எம்பி சுதா, அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க இவர் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி. இதை விட இன்னும் ரொம்ப ஒரு படி மேல போய் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சுப்பராயன், அவரு தீர்ப்பு கொடுக்கிறார், சீமான் ஒரு களிசடை அப்படிங்கிறார்.
புரியுதா உங்களுக்கு? இவர்களை எல்லாம் இந்த கம்யூனிச சித்தாந்தத்தில் பயணிப்பவர்கள், இவர்களெல்லாம் பொதுவுடைமை சிந்தனையாளர்கள், இவர்களெல்லாம் அறிவாளிகள் நினைச்சது நம்முடைய முட்டாள்தனம்னு இப்ப புரியுது. இவர்களெல்லாம் தற்குறிகள், இவர்களுக்கெல்லாம் சிந்திக்கிற திறன் கிடையாது, சட்டத்தை மதிக்கிற மாண்பு கிடையாது இவர்களுக்கு. குற்றம் சாட்டப்பட்டுதான் இருக்கே ஒழிய குற்றம் நிரூபிக்கப்படல. இல்ல இதுல குற்றத்தை நிரூபிக்காம எந்த நாயுட சொன்னது பாலியல் குற்றவாளின்னு நான் கேட்கிறேன். குற்றம் நிரூபிக்கப்படாம பாலியல் குற்றவாளின்னு எவன்லாம் தமிழ்நாட்டுல சொன்னானோ அவ்வளவு பேரும் நீதிமன்றத்துக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்க ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு, கடுமையா அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அனைவரும் நீதிமன்ற வாசல்ல கைகட்டி நின்றே ஆகணும். இது வந்து பாலியல் குற்றச்சாட்டா இல்ல திருமண மோசடியா? இல்லங்க, இது வந்து முதல்ல 2011 ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. யாரு? விஜயலட்சுமி. அந்த வழக்குல என்ன சொல்லலைன்னா, இவர் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லல. இவர் என்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாருன்னு தான் அன்னைக்கு வழக்கு கொடுத்துருக்கு. 2011 இருக்கக்கூடிய வழக்கை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா 2023 வருது. திமுக கும்பல், இந்த திராவிட கும்பல் திரும்ப போய் அது அமைதியா இருந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. நாங்க அப்படி பண்ணிடுறோம், கிழிச்சு ஒட்டிடுறோம், நீ வா, உனக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கி தர்றோம் சீமாங்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில்ல வச்சு எனக்கு மாலை மாத்தினாரு, அவர் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால தாலி கட்டல, இப்படி எல்லாம் நீ சொல்லுன்னு சொல்லி திரும்ப நான் கல்யாணம் பண்ணிட்டாரு அவருன்னு சொல்லி 2023 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அப்பவே இந்த ஊடகங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டுச்சு அந்த அம்மாவை. என்னன்னா, ஏமா இது வந்து செல்போன் யுகம், சீமான் உங்களுக்கு மாலை மாத்தும் போது அங்க இருந்த யாராவது ஒருத்தர் செல்போன் எடுக்கலையா? ஏதேனும் ஒரு புகைப்படம் வந்து எடுக்கப்படலையா? இது எப்படி சாத்தியம்? யாருக்கும் தெரியாமையா சீமான் வந்து உங்களை தனியா கூட்டிட்டு போய் கோவில்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம மாலை மாத்திட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் மீது விஜயலட்சுமி பாஞ்சு அவங்கள பயங்கரமா சண்டை போட்டாங்க, திட்டுனாங்க. அப்புறம் வேற சில பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, சீமான் ஒண்ணு ரகசியமா திருமணம் செய்யலையே, எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே திருமணம் செஞ்சாரு, அப்படி திருமணம் செய்யப்பட்ட போது நீங்க ஏன் வந்து தடுத்து நிறுத்தல அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேள்வி கேட்ட அந்த பத்திரிகையாளரை ஒருமையில திட்டி, நீ எல்லாம் வந்து நின்னா அவ்வளவுதான்டா, அப்படிறா இப்படிறான்னு கண்ணா அப்படின்னான்னு திட்டி அவனை அந்த பத்திரிகையாளரை அவமானப்படுத்தினாங்க. சோ அதனால இந்த திருமணம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறது முதல் தகவல், முதல்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கிடையாது. ரெண்டாவது சோடிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்ல தான் நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம்னு இது சொல்லுது. விஜயலட்சுமிங்கிற அந்த தங்கை எப்பவுமே ஒரே மனநிலையில இருக்கிறது இல்லை. புரியுதுங்களா? வெவ்வேறு மனநிலையில் இருக்கக்கூடிய எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிற ஒரு ஆள் அது. புரியுதுங்களா? அதனால சீமான் அவர்களை குற்றவாளியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது விஜயலட்சுமி இல்ல, சுத்தி உள்ள திமுக இந்த திராவிட சக்திகள். சீமான் அவர்கள் அரசியல் ரீதியாக எழுந்து வருவதை, மக்கள் செல்வாக்கு பெறுவதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் விஜயலட்சுமியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். அதாவது விஜயலட்சுமி அவர்களுக்கு ஆதரவா இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து பெண்ணுக்கு இது மாதிரி வந்து அநீதி இழைச்சிருக்காங்க, பெண்ணை வந்து மோசமா சீமான் அவர்களை வந்து மோசமா பேசுறாரு, பாலியல் தொழிலாளி அப்படிலாம் பேசுறாரு, அதனாலதான் நாங்க அவருக்கு ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேள்வி, 15 வருஷமா விஜயலட்சுமி மிக மோசமா மிக கேவலமா அவங்க பெத்த தாயை திட்டுச்சு, சீமானை அவ்வளவு அசிங்கப்படுத்துச்சு, அவர் கட்டிய மனைவியை அவ்வளவு, சகோதரிகளை சகோதரனை எல்லாத்தையும் கேவலப்படுத்தி அவ்வளவு மட்டமா மோசமா வீடியோ, கிட்டத்தட்ட 100கணக்கான வீடியோ போட்டிருக்கு விஜயலட்சுமி. எதுவுமே நடவடிக்கை இருக்கு அப்பெல்லாம் இல்லைங்க. அதாங்க, அப்பெல்லாம் நாங்க அது பெண், அதை பற்றி நம்ம பேசணும்னா பாவம், அது ரொம்ப அவமானப்பட்டுரும், பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அமைதி காத்தோம், பொறுமையா போனோம், விலகிறோம்னு சொல்லி. அது திரும்ப திரும்ப இவர்கள் கூட்டிட்டு வந்து சீமானை திட்டவிட்ட போதெல்லாம் நாங்கள் அமைதியாக இருந்தோம். இப்ப அது வந்து ஒரு உச்ச கட்டத்துக்கு அது போகிற போதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் பேச வேண்டிய தேவை இருக்கு. என்னை விட்டுட்டு நான் ஒரு ஏழ்மையான, அன்றைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு அடுத்தடுத்து படங்கள் செய்ய போராடிட்டு இருந்த ஒரு இயக்குனர், நீ ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு கனவு கண்ட ஒரு நடிகை, இப்ப இந்த ஆடம்பரமா பெரிய அளவுல வசதியா வாழணும்னு நினைக்கிற இந்த நடிகை வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு பெரிய படம் பண்ணி
பொருள் ஈட்டணும்னு போராடிட்டு இருக்கிற ஒருத்தனோடு இணைஞ்சு வாழ முடியுமா? சொந்தமா அவனுக்கு வீடு இல்லை, சொந்தமா நிரந்தரமா வருமானம் இல்லை, அந்த சூழ்நிலையில அவனோடு இணைஞ்சு வாழ முடியாதுன்னு தெரிஞ்ச போது அவனை விட்டுட்டு நீங்க போயிட்டீங்க. போனதுக்கு அப்புறம் 4-5 வருஷம் இவன் தனியா தான் இருந்தான். போனதுக்கு அப்புறம் நீங்க சும்மா இருந்தீங்களா? போனதுக்கு அப்புறம் அங்க லோகேஷ்னு ஒருத்தன் கூட கர்நாடகா நடிகர் கூட இருக்கீங்க, அவனோட பிரச்சனை ஆகுது, அதற்கு ஆதாரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜக்கீஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட பிரச்சனை ஆகுது, அவன் பொண்டாட்டி அவன் மச்சான்லாம் வந்து உங்களை போட்டு அடிச்சு வீட்டெல்லாம் நொறுக்குறாங்க, அதுக்கு ஆதாரம், பெரிய செட்டில்மெண்ட் வாங்குறீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கு. அதுக்கப்புறம் ரவி பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தனோட நீங்க லிவிங் டுகெதரா இருக்கீங்க. சீமான் திருமணம் நடக்கிற காலகட்டத்தில் நீங்க ரவி பிரகாஷ் கூட நீங்க இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா சீமானுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்த காலகட்டத்துலதான் ரவி பிரகாஷுக்கும் உங்களுக்கு பிரச்சனையாகி ரவி பிரகாஷ் உங்களை அடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டுறான். அப்பதான் நீங்க முதன்னு சீமான் சார் என் உயிரை காப்பாத்துங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு நீங்க முதல் வீடியோ அந்த காலகட்டத்துல தான் போடுறீங்க. ரவி பிரசாத் மேலையும் என்னை என் கற்பத்தை கலைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு இன்னைக்கு சீமான் மேல என்ன குற்றச்சாட்டுலாம் சொல்றீங்களோ இந்த குற்றச்சாட்டுலாம் அவன் மேல சொல்லி அங்க ஒரு வழக்க போட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையும் நாங்க சொல்லல, இணையதளங்கள்ல நீங்க கன்னடத்துல பேசுறதே எல்லாத்துலயுமே இருக்கு. குற்றச்சாட்டுகளா அவங்க மேல எல்லாம் ஒருத்தருமே லோகேஷ் மேல குற்றச்சாட்டு, நீங்க கன்னடத்துல வீடியோ பேசிருக்கீங்க. ஜக்கீஸ் மேல குற்றச்சாட்டு, நீங்க கன்னடத்துல வீடியோ பேசிருக்கீங்க. ரவி பிரசாத் மேல குற்றச்சாட்டு, கன்னடத்துல வீடியோ போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து சீமானுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிய அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கொடுக்கவே ஆரம்பிக்கிறீங்க. அதாவது சீமானை விட்டு போய் இவ்வளவு பேரோட நீங்க வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சீமான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட இருக்கும்போது வந்து நீங்க என்ன நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொன்னா இதை என்னன்னு சொல்லுவீங்க? இத்தனை ஆண்களை கடந்து வந்த ஒரு பெண்ணை என்னன்னு சொல்லுவீங்க? அதுக்கப்புறமா அதோட இல்ல, இங்க மெட்ராஸ்ல வந்து ஹரிநாடார் கூட வந்து தனி குடுத்தனம் நடத்துனீங்களா இல்லையா? ஹரிநாடார் வந்து கைதாகி போனதுக்கு அப்புறமா நீங்களும் அவரும் தங்கி இருந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம அவங்க வீட்டுல இருந்து பொருட்களை அள்ளி ரோட்ல வீசினாங்களா இல்லையா? மீடியாவெல்லாம் கூப்பிட்டு நீங்க அழுதிங்களா இல்லையா? அப்ப எத்தனை ஆண்களை நீங்க கடந்து வருவீங்க? அப்ப உங்களுக்கு பேர் என்ன? பணத்துக்காக இதை செய்யறீங்களா? ஹரிநாடார் வந்து சீமான் அவர்கள்ட்ட பேசி அவங்களுக்கு எல்லாமே இவர் தான் பாத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தியில வந்து இல்லங்க, அது நமக்கு தெரியாது. ஹரிநாடாரும் விஜயலட்சுமியும் ஒன்னா இருந்தாங்கிறது மாதிரிதான் நம்ம வந்து அறியும். நமக்கும் மிக நெருங்கிய நண்பர் தான் ஹரிநாடார் அவர்கள். அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஹரிநாடார் கைது செய்யப்பட்டு போனதுக்கு அப்புறமா நீ வாடகை எதுவுமே கொடுக்க முடியாம உன் பொருள் எல்லாம் தூக்கி இல்ல போட்டீங்க. நீங்க தான் மீடியால பேசிருக்கீங்க விஜயலட்சுமி, அதைத்தான் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்துல எத்தனை ஆண்களை நீங்க கடந்து வருவீங்க? எல்லாருக்கிட்டையுமே பஞ்சாயத்து பண்ணி பணம் பிடிங்கிறீங்க. அப்படின்னா இப்ப சீமான் டைம் பணம் முடுங்கிறது உங்க நோக்கம்னா சீமான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2011 அவங்க வழக்கு கொடுத்தப்பயே சீமான் அவர்கள் அதை அப்பயே முடிச்சு வச்சாம அதை வளர விட்டாரு. இது பெரிய அளவுல கிடையாது, அப்பவே முடிச்சாச்சு. அப்பவே பேசி லீகலா மதிப்புக்குரிய மறைந்த ஐயா தடா சந்திரசேகர் அவர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எழுதி வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. ஆனா அது லீகல் கிடையாது. அது இல்லங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து எழுதி வாங்குறதுக்கு பேர் என்னன்னு பேரு? காவல்துறையில வாங்கி எழுதி வாங்கினதுக்கு பேர் என்ன பேரு? அதே மாதிரிதான் இப்ப கடந்த முறை காவல் நிலையத்துல வலசரவாக்கம் காவல் நிலையத்துல உட்காந்துதான் அது எழுதி கொடுத்துட்டு போகுது. இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போகுது. யாராவது போய் அடிச்சாங்களா பிடிச்சாங்களா? மீடியால பேசும்போது என்ன சொல்லுது? என்னை யாரும் நிர்பந்தப்படுத்தல, என்னை யாரும் எதுவும் செய்யல, நான் தான் என் விருப்பப்படிதான் நான் இதை எழுதி கொடுத்துட்டு நான் வாபஸ் வாங்கிட்டு போறேன். காரணம் சீமான எதுக்குற அளவுக்கான ஆளு தமிழ்நாட்டுல கிடையாது. சீமான் வந்து மிகப்பெரிய ஆளு, அவரை ஒண்ணும் பண்ண முடியாது யாரும். அதனால அதை நான் உணர்ந்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி தானே பேட்டி கொடுத்துட்டு போச்சு மீடியாவில. அப்புறம் யார் உங்களை நிர்பந்தப்படுத்தினது? யாரும் படுத்தல. 2011 நீங்கள் வழக்கு தொடுத்த போது ஐயா மதிப்புக்குரிய மறைந்த தடா சந்திரசேகர் அவர்கள் அதுல தலையிட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு காவல் நிலையத்தில் உட்கார வச்சு பேசி புரிய வச்சு கைப்பட விஜயலட்சுமி கடிதம் எழுதி கொடுத்திருக்காங்க. அதைத்தான் இப்ப திமுக அரசு அழுத்தம் கொடுத்து உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன சொல்றாருன்னா மிரட்டி எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு இதுல இருந்து தெரியுதுன்னு அவர் இளந்தரையன் ஐயா நீதிபதி அவர்கள் சொல்றாங்க. அதனாலதான் நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். மாநில அரசினுடைய இந்த அழுத்தத்தால் இந்த நெருக்கடியால் இவங்க வந்து நீதிபதி அவர்கள் தவறாக ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு, இது ஏற்புடையது இல்லை, நாங்கள் என்ன நியாயத்தை எடுத்து வைத்தாலும் உயர்நீதிமன்றம் எங்கள் கருத்தை கேட்க மறுக்கிறது.
புரியுதா உங்களுக்கு? அது அரசுக்கு சாதகமா நிக்குது. அதனாலதான் நாங்க உச்ச நீதிமன்றத்துல போய் எங்களுடைய கருத்தை முன் வச்சு நாங்க வந்து இன்னைக்கு தடை வந்து வாங்கியிருக்கோம். இல்ல இதுல இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க காவல்துறை வந்து திமுக வந்து சீமானவர்களை பழிவாங்கிறதுக்காக பண்ணுது, இங்க உள்ள உயர்நீதிமன்றம் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் போனதுக்கு பிறகு இங்க அந்த வழக்குல வந்து எதிர்த்தரப்பா வந்து தமிழ்நாடு காவல்துறையில இருந்து எதுவுமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. அதனால வந்து சீமானவர்களுக்கு இந்த வழக்கு வந்து சாதகமா அமைஞ்சிருச்சு. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. மறைமுகம் உதவி எல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. திமுக தரப்பு அரசு தரப்பு கடுமையான வாதங்களை முன் வச்சு எங்களுக்கு தடை கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா வந்து நின்னாங்க, எதிர்த்து வாதாடல. விஜயலட்சுமி அவர்களே வீடியோ போட்டாங்கல்ல. அது வந்து இங்க பாருங்க, விஜயலட்சுமி வந்து எல்லாத்தையுமே கற்பனையா பேசும். விஜயலட்சுமி யாரு தம்பி? எதுக்கு இவங்களுக்காக போய் உச்ச நீதிமன்றத்துல போய் யாரும் வாதாடணும்? எனக்காக யாரும் வாதாடலன்னா நீங்க யாரு? இந்திரா காந்தியா? இல்ல வந்து இந்த தேசத்துக்காக உழைத்த மாயாவதியா? இல்ல வந்து மம்தா பானர்ஜியா? இல்ல ஜெயலலிதாவா? எதுக்குங்க? யாரு நீங்க? எதுக்கு உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து உங்களுக்காக ஏன் வாதாடணும்? நல்ல மல்லாக்கப்படுத்திட்டு மூக்கு மேல விரல வச்சுட்டு யோசிங்க, உங்களுக்காக ஏன் வாதாடலாம்? அரசு நீங்க என்ன கேக்குறேன்? இந்த நாட்டு மக்களுக்காக நீங்க உழைச்ச உழைப்பு என்ன? இங்க நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நீங்க போராடியது என்ன? சும்மா உக்காந்துக்கிட்டு உங்க சொந்த சுயநலத்துக்கு அவன் பண்ணிட்டான்னு சொல்லி வந்து அசிங்கமா வெக்கமான சூடு சொரணை இல்லாம வந்து பொது வெளியில வந்து பேசிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த பொம்பளையாவது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு பொது வெளியில வந்து நிப்பாங்களா? ஒருத்த மேல தப்பு பண்ணிட்டு இவன் என்ன இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு வந்து எந்த பொம்பளையாவது வந்து நிக்குமா? சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு குற்றச்சாட்டை சொல்றாங்கல்ல பத்திரிகையில, நீங்க இவங்க கூட இருந்தீங்க, இத்தனை ஆம்பளைய கடந்து வந்த நீங்க சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் ரோசமானமே இருக்காதா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், அதுக்கெல்லாம் ரோசமானம் இருக்குமா இருக்காதா? அது இருந்துச்சுன்னா நம்ம மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கே அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியா வளர்ந்து நிக்கிற ஒருத்தன் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அவனை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு அவன் நல்லா இருக்கானோன்னு வந்து நிக்கிறீங்களே, அப்ப அவன் சொல்லத்தானே செய்வான். ஒரு இயக்குனர் ஒரு நடிகை 2 பேரும் மனம் ஒப்பி 2 பேரும் பழகி இருக்காங்க, அதானே உண்மை. இதுல பாலியல் குற்றம் எங்க இருக்கு? இல்ல அதுலதான் என்னன்னா, சீமான் அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை, அதாவது பாலியல் தொழிலாளி. நான் வந்து நான் இவ்வளவு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இல்லங்க தம்பி, 15 வருஷம் கழிச்சு வந்து திரும்ப ஒருத்தனை இப்படி சொன்னா நீ என்ன சீமான் கூட மட்டும் வாழ்ந்த பத்தினியா? சொல்லு, சீமான் கூட மட்டும்தான் நீ வாழ்ந்தியா? பல பேரோட வாழ்ந்து பல பேர்கிட்ட பணம் முடிங்கிருக்க இல்ல? அப்ப இப்படிதான் சொல்லுவாரு சீமான். அதுல என்ன தப்பு இருக்கு? எந்த ரோட்ல போற யாராவது ஒரு பெண்ணை கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி இந்த பெண் வந்து இத்தனை பேரோட வாழ்ந்திருக்கு, இவ்வளவு பேர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கியிருக்கு, இப்ப சீமான்ட்ட வந்து பணம் கேட்குது, அத சீமான் வந்து இப்படி சொல்றாரு, பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்றாரு. இது தப்பாமான்னு யாரையாவது கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் யாராவது ஒருத்தர் தப்புன்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். அப்ப சும்மா வந்து ஒரு ஆணோட பழகிட்டு வேணுனே அவனை டைரக்டரா இருக்கான், அவன் பெரிய ஆளா வருவான்னு சொல்லி அவனை வந்து மயக்கி அவனோட வந்து பழகிட்டு இப்ப வந்துட்டு கண்ணீர் வெடிச்சா என்ன? இது எதுக்கு இந்த கண்ணீர்? நீங்க என்ன சீமானை தவிர வேற யாரு கூடவும் நீங்க வாழவே இல்லையா? நீங்க வந்து தாவம் இருக்கிறதுக்கு, ஐயோ சீமான் என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்றதுக்கு நீங்க தானே எத்தனையோ பேரை ஏமாத்திட்டு வந்திருக்கிறீங்க. அப்ப பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா? ஒவ்வொரு தடவையும் 50,000 1 லட்சம்னு பணம் வாங்கிட்டு போறீங்க. அப்ப நீங்க உங்களை பயன்படுத்துறாங்க மத்தவங்க, நம்ம சீமானுக்கு எதிராக நம்ம நிக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லையா? இப்ப பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க சார். இப்ப பணம் கொடுத்ததும் விமர்சிக்கப்படுது. ஏன் அவர் வந்து பணம் கொடுக்கிறாரு தொடர்ந்து? ஒவ்வொரு முறையும் இவர் மேல தவறு இருக்கனாலதான் இல்ல அப்படி இங்க பாருங்க, தவறுதான் நாங்க சொல்லிட்டோம் இல்லங்க. அவரு டைரக்டரா இருக்கிற காலகட்டத்தில், இவங்க நடிகையா இருக்கிற காலகட்டத்தில் 2 பேருக்கும் ஒரு நட்பு இருந்திருக்கு, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கு. அதை இல்லைன்னு யாரா மறுத்தாங்களா? சீமான மறுத்தாரா? அப்ப பாலியல் குற்றவாளின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பையன் செஞ்சான்ல, அதுதான் பாலியல் குற்றம். புரியுதா உங்களுக்கு? இது மியூச்சுவலா 2 பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு தொழில் முறையில ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துல எதற்காக தடை கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க உதாரணமா சுட்டி காட்டினது கேரளாவில் இப்படிதான் நடிகைகள் எல்லாம் வந்து பல ப்ரொடியூசர்ஸ், பல டைரக்டர்ஸ், பல நடிகர்கள் மேல புகார் கொடுத்தாங்க. அந்த அம்மா, அந்த நீதி அரசர் வந்து உச்ச நீதிமன்றத்துல சொன்ன டயலாக். ஆனா அதுக்கு வந்து ஒரு ஆணையம் அமைச்சு அதை விசாரிக்கும் போதுதான் கோர்ட்டுக்கு தெரிய வந்துச்சு என்னன்னா,
நடிக்க வருகிற காலகட்டத்தில் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர்களோடு பழகிவிட்டு ஒரு கட்டத்துல வளர்ந்த பிறகு வளர்ந்து நிறைய சம்பாரிச்சு கோடீஸ்வரிய ஆனதுக்கு அப்புறமா இவங்க என்னை கெடுத்துட்டாங்க, இவங்க என்ன கையை பிடிச்சிருத்தாங்கன்னு குற்றம் சாட்டுவது ஏற்புடையது இல்லை. இதை நீதிமன்றம் உணர்ந்து கொண்டது. அது போலதான் அந்த மாதிரியான ஒரு தொழில்முறை பழக்கம் தான் இவங்க 2 பேருக்கு இருந்திருக்கு. அதனால இவங்க 2 பேரும் மியூச்சுவலா பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அது ஒண்ணும் சும்மா சொல்லல சுப்ரீம் கோர்ட். புரியுதா உங்களுக்கு? சினிமா துறையில இது சகஜம், இப்படி எல்லாம் இருக்குங்கிறத கேரள உயர்நீதிமன்றம் நிரூபணம் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படிங்கும் போது நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் 25 வருஷம் கழிச்சு குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. நீதிமன்றம் காரி துப்பிடுச்சு. அப்ப நீங்க நேர்மையான ஆளா இருந்தா தொடக்கத்திலேயே நேர்மையான ஆளா இருக்கணும், தொடக்கத்திலேயே குற்றச்சாட்டு வைக்கணும். இப்ப விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து இது மாதிரி குற்றச்சாட்டு வச்சப்ப நாம் தமிழர் வந்து சீமான் அவர்களும் நாம் தமிழர் அமைதியா காத்தீங்க. அதே போல சீமான் அவர்கள் மேல வந்து தொடர்ந்து திராவிட சார்பாக உள்ள ஊடகங்கள்ல வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்ல வந்து அவங்களை டைட்டில் போடுறது, ரொம்ப உரிமையில வந்து சீமான் அவர்களை பேசுறதெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு இன்ன வரையும் பேசிட்டே இருக்காங்க. வேற எந்த கட்சி தலைவரையும் வந்து நான் இதுவரை பார்த்தது கிடையாது. ஏன் சீமான் அவர்களை இந்த அளவுக்கு மோசமா அவங்க பேசுறாங்க? நீங்களும் வந்து அதுக்கு வந்து எந்த ரியாக்ஷனோ எந்த இதுவுமே எடுக்கல. இல்ல தம்பி, நாங்க வந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். ஏதேனும் ஒரு காரணத்தை வச்சு நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணும், நாம் தமிழர் கட்சியை அழிச்சிடணும் அப்படின்னு வந்து இவங்க எல்லாம் வந்து முயற்சி பண்றாங்க. இவர்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் போஸ்டரையும் உதாரணமா சொல்றேன். ஆமாங்க, இவர்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை இணையதளங்களில் விமர்சிப்பதற்கு நாங்க வந்து அவர்களை எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கையகால தான் எடுக்கணும். புரியுதுங்களா? ஒரு தனி மனிதனை அவன் பொது வெளிக்கு வந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒருமையில் திட்டுவதும், அவன் குடும்பத்தை இழிவா பேசுவதும், அவனை வந்து அநாகரிகமாக அவனை வந்து எந்தெந்த வார்த்தை, முக்தார் பேசுற வார்த்தையெல்லாம் மன்னிக்க முடியுமா? முக்தார்ல இருந்து தான் சொல்றேன். அதான் சொல்றேன், முக்தார் பேசுற வார்த்தையெல்லாம் மன்னிக்க முடியுமா? யூடியூப் புரூட்டஸ் வந்து என்ன அளவுக்கு வந்து தரம் தாழ்ந்து வந்து சீமானை விமர்சிக்கிறாரு. இதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு சொன்னா அதுவே எங்களுக்கான வேலையா போயிடும். அது வழக்கு, அது இதுன்னு அது பிடிச்சி இழுத்துக்கிட்டு நிற்கும். எங்களுடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் எதிர்வினை ஆற்றாமல் இருக்க மாட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எதிர்வினை ஆற்றாதனாலதான் அந்த தைரியம் உங்களுக்கு. அதுதாங்க, நாங்கள் எதிர்வினை ஆற்றாமல் ஒண்ணு தெரிஞ்சுங்க. எப்பவுமே வந்து எதிர்த்து பேசி சண்டை போட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஒருத்தன் அமைதியா இருக்கான்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அதை ஆற்றை சொல்லுவாங்க. ஆறு நொங்கு நுரையுமா பொங்கிட்டு இப்படி போச்சுன்னா அது ஆழம் இல்லாத ஆறு. அது ஒரு இடத்துல அமைதியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆறு மிகவும் ஆபத்தானது, உள்ளுக்குள்ள சுழற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது போல இங்க வந்து கரிகாலனோ அல்லது வந்து மகிழ்நன், அதுக்கப்புறம் வந்து தோழர் தம்பி மதிப்புக்குரிய யூடியூப் புரூட்டஸ், ஐயா மதிப்புக்குரிய முக்தாரு, இவங்கெல்லாம் தனி மனித தாக்குதலின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. சீமான தனி மனித தாக்குதலின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம ரொம்ப எல்லை மீறி போறோங்கிறது அவங்களுக்கே தெரியும். இதற்கான எதிர்வினை இருக்கு பாருங்க, அது உறுதியா உண்டு. அது எப்ப அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க. இப்ப இல்லை, இந்த ஊடகங்கள்ல பேசுறதா இருக்கட்டும், அதே போல மொட்டை கடிதாசி மாதிரி வந்து போஸ்டர்கள் அடிச்சு ஓட்டுறது இருக்குல்ல. இல்ல, அதுதான் இப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொடநடுங்கிகள் நாம் தமிழர் கட்சியை பார்த்து, அண்ணன் சீமானை பார்த்து நடுங்குகிற பயந்தாங்குழிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திராவிடர் பெரியார் கழகம்னு ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்களா இல்ல வந்து சும்மா போலியா வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதுல யார் நம்பரும் போடல. ஏண்டா இவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எதுக்குடா போஸ்டர் அடிக்கிறீங்க? யார் நம்பரையும் போடாம, யாரோட பேரையும் போடாம, எங்க போஸ்டர் அடிச்சோம்னு இல்லாம ஒரு மொட்டை கடிதாசு மாதிரி ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு பயம் இருக்கு பத்தியா, அது போதும் எங்களுக்கு. இவ்வளவு நடுக்கம் இருக்குல்ல, தைரியமான ஆளா இருந்த பேர் போட்டு அட்றா, போட்டா போட்டு அடி. அது என்னது? பேர் போடாம, நம்பர் போடாம, எங்க அடிச்சோங்கிற அட்ரஸ் இல்லாம, இது என்னது? நான் கேக்குறேன். அதனால இது வந்து ஏற்புடையதில்லை. இது வந்து ரொம்ப மிக மோசமான ஈனத்தனம். இது வந்து நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த எதுக்கு சொல்றேங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு உண்மையாவே நீ வந்து வீரமான ஆளு, உண்மையாவே நான் சீமானை நான் எதிர்க்கிற ஆளு அப்படின்னு சொன்னா
பேரை போட்டு நம்பரை போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறா. இனிமையாவது அதை பண்ணு பார்ப்போம். இல்ல சித்தாந்தத்துல தீவிரமா இருக்கக்கூடிய இந்துத்துவ கட்சிகள், அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல வந்து எச் ராஜாவா இருக்கட்டும், இல்ல மோடி அவர்களா இருக்கட்டும், இவங்களெல்லாம் திராவிட கழகங்கள் வந்து ரொம்ப எதிர்த்து பேசுவாங்க. ஆனா ரொம்ப கீழே இறங்கி போக மாட்டாங்க. ஆனா சீமான் அவர்களை மட்டும் ஏன் வந்து இவங்க ரொம்ப இன்டென்ஷனா ரொம்ப அவதூறா அது காரணம் அதான் சொல்றேன் இல்லைங்க. நீங்க RSS சங்க பரிவார இயக்கங்களை எதிர்த்து நீங்க வந்து ரொம்ப இந்த அளவுக்கு போனீங்கன்னா அவன் எதிர்வினை ஆற்றுவான் உடனே. புரியுதா உங்களுக்கு? பேச மாட்டாங்க. அததான் சொல்றேங்க. அவன் எதிர்வினை ஆற்றுவான் உடனே. அடிப்பான், உதப்பான், அருவாள் எடுத்துட்டு வெட்டுவான். புரியுதுங்களா? ஆளை காலி பண்ணுவான். இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இன்னும் அந்த வேலையெல்லாம் நாங்க செய்யல. இங்க கூட நிறைய பேர் வந்து சமீபத்துல வந்து வீடு பூந்து ஒரு காவலர் வந்து எங்கள் வீட்டில் இருந்த காவலரை பிரவீன் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போனார். அப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், பல கட்சிகள், உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள்லாம் தமிழ்நாடு முழுசும் இருந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதுவே எங்க தலைவருக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா தமிழகம் பற்றி எரிந்திருக்கும். என்ன 10 பேரை வெட்டி தூக்கி போட்டிருப்போம், பஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கி கொளுத்தி விட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி, இது நாம் தமிழர் கட்சி செய்ய முடியாதா? இப்படி பேசுறவன் நாக்க எங்களால அறுக்க முடியாதா? இப்படி பேசுறவன் மாறுகை வாங்க முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா நாங்கள் அதை செய்ய விரும்பல. ஏன் விரும்பலன்னா எங்கள் நோக்கம் அங்க போய் சிக்கிக்கிறது இல்லை. இவனை போய் அடிச்சு அது வழக்காகி அவனை கொன்னு அது கொலைப்பலியாகி அதுக்குள்ள போய் நாங்க சிக்கிக்க விரும்பல. நீ பேசுறாம அவனை பேசு. நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போறவங்க. என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இருக்கு உனக்கெல்லாம் சட்டம் என்ன வேலை செய்யும்னு அன்னைக்கு நீங்க பாருங்க. அன்னைக்கு இதே லகரத்துல உட்காந்து நீங்க கேள்வி கேளுங்க. என்ன இவ்வளவு நெருக்கடி கொடுக்குதே சட்டம் அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அடிச்சு தூக்கி மரத்துல கட்டி விட்டு கீழே நெருப்பு வச்சு கொளுத்தி விடுவேன்னு வாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது அரசியலில் இவ்வளவு தரம் தாழ்ந்த தனி மனித விமர்சனத்தை வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படி என்னடா சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு பாவாடை வாங்கி கொடுக்கணும்? அப்படி என்னடா சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடணும்? ஒருத்தனை தரம் தாழ்த்தி பேசி, இதெல்லாம் நாங்க மானக்கெட எவ்வளவோ பேசிட்டாங்க இணையதளங்கள்ல. புரியுது? யாருக்கும் சூடு சொரணை கிடையாது. புரியுதுங்களா? ஒருத்தனுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க இவ்வளவு மட்டமா நம்ம பொண்டாட்டியை இழுத்து பேசுறாங்களே, இனிமே நம்ம சீமானை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு ஒதுங்கிடணும். அவ்வளவு மட்டமா எல்லாருமே பேசிட்டோம் நாங்க. இனிமே அது அவங்களுக்கு சூடு சொரணையவே ஏற்படுத்தல. புரியுதா உங்களுக்கு? அதனால திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, சீமானை வந்து தரம் தாழ்த்தி இவர்கள் பேசியதால் சீமான் தோத்து போயிட்டார. ஒரு ஓட்டை இவங்க தரம் தாழ்த்தி பேசினதுனால குறைக்க முடிஞ்சுதா? ஈரோடு கிழக்குல வந்து என்ன பேச்சு பேசினாங்க. இந்த திருமுருகன் காந்தி எல்லாம் என்ன மாதிரி ஒருமையில பேசினாரு சீமான. ஏண்டா நீங்க நிறுத்தின வேட்பாளர் எத்தனை வாக்கு வாங்கினாங்க? வெக்கமான இல்ல? பொது வெளியில நடமாடுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து அருகதை இருக்கா? நான் கேட்கிறேன். வேட்பாளர் நிறுத்தி இருந்தீங்களே, எத்தனை ஓட்டு வாங்கினீங்க நீங்க? நாம் தமிழர் கட்சியை என்ன செய்ய முடிஞ்சது? நான் கேட்கிறேன். இந்த சுப்பராயன் சொல்லியிருக்காரு கழுசடைன்னா என்னன்னு தெரியுமா தம்பி? கழுசடைன்னா கழிந்த மயிர் அப்படின்னு அர்த்தம். நீங்க போய் திமுக காலை நக்கி சீட்டு வாங்குற நாய்ங்க நீங்க. உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு பொது உடைமை சித்தாந்தவாதிகளுக்கு? அதாவது உண்டியல் குலுக்கி நீங்க கட்சி நடத்துனீங்கல்ல, அப்ப இருந்த மரியாதை திமுக கிட்ட CPM 15 கோடியும் CPI 10 கோடியும் வாங்கினீங்கல்ல, அன்னைக்கு போச்சு உங்க மேல இருந்த மரியாதை. தேர்தல் களத்துல காசு கை நீட்டி காசு வாங்கி உங்களுடைய கொள்கைகளை, கோட்பாட்டை, சித்தாந்தத்தை எல்லாத்தையும் அடமானம் வச்ச உங்களுக்கு சீமான தனிச்சு நிக்கிற சீமான, வாக்குக்கு காசு கொடுக்காத சீமானை விமர்சிப்பதற்கான அடிப்படை உரிமை தகுதி என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி வாசிக அவர்களை கேட்கிறேன். WR வரதராஜன் அவர்கள் போரூர் ஏரியில விழுந்து செத்து போயிட்டாரு. அந்த சாவுல உங்க பேரு அடிபட்டுச்சே. அவங்க ஒய்ஃப் போய் சொன்னாங்களே, கூட இருக்கிற ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன கைவிடுறான்னு சொல்லி தேசிய தலைவர் பிரகாஷ் கரந்து கிட்ட போய் சொன்னாங்களே. பிரகாஷ் கரந்து மாநில பொறுப்புல இருந்த எல்லா பொறுப்பையும் தூக்கி அவரை சாதாரண தொண்டனை ஆக்குனதுனால தானே அவமானப்பட்டு போய் அவர் செத்தாரு. வாங்கல WR வரதராஜனுடைய சாவு பத்தி பேசுவோம் வாங்க.
வாசிக்கு வாங்க பேசுவோம். உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி இந்த அம்மா இந்த இந்த மயிலாடுதுறை எம்பி சுதா, சிங்கப்பூர்ல ஒரு பையன் செத்து போயிட்டாங்க. அந்த பாடி எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் 100 பவுன் பண்ணிச்சு. அந்த அம்மாவுக்கு போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்ட நீ. உனக்கெல்லாம் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதி கிடையாது. நார் அடிச்சிருவோம். வரட்டும், தேர்தல் வரட்டும், நார் அடிப்பா உன்னை. அதே மாதிரி பாரு, உன் தொகுதியில ரோட்ல கள்ளச்சாராயம் வித்தான்னு சொல்லி தட்டி கேட்டதுக்காக 2 பசங்களை கொன்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் நீ என்ன நடவடிக்கை எடுத்தம்மா சொல்லு பாப்போம். ஒரு 3 வயசு புள்ள, சீர்காழியில ஒரு 3 வயசு புள்ளைய வந்து பாலியல் சீண்டல் செஞ்சிருக்கான். இன்னைக்கு இந்தியா முழுசும் காரி துப்புது. அந்த வீட்டுக்கு போனியா? அந்த புள்ளைய போய் பாத்தியா? நான் கேட்கிறேன். உன் அபிடவிட்ல வந்து நில அபகரிப்பு வழக்கு இருக்கு உன் மேல. உனக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்கு மக்கள் பிரதிநிதியாக செயல்படுறதுக்கு? நில அபகரிச்ச வழக்கு இருக்கா இல்லையா? உன் அபிடவிட் எங்கள்கிட்ட இருக்கு. அதனால இவர்கள் எல்லாம் வந்து அடிப்படை குற்றவாளிகள், அடிப்படையில் எந்த தகுதியமற்றவர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத இவர்கள் உக்காந்துக்கிட்டு சீமானை வந்து பாலியல் குற்றவாளிங்கிறதும் கழுசடைங்கிறதும் என்ன அயோக்கியத்தனமா இருக்கு நான் கேட்கிறேன். அதனால இது எதுவுமே ஏற்புடையது இல்லை தம்பி. இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வந்து திமுக இது போல பழி வாங்குது. அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு கட்சி தொடங்கிய பிறகு எப்படி திமுக பழி வாங்கிச்சோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து சீமான் அவர்களையும் ஒரு ஊடகத்துல தவறா சித்தரிக்கிறது வந்து எல்லாமே பழி வாங்குது. அப்ப விஜயகாந்த் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னா, நம்ம அதிமுகவோட சேர்ந்து கூட்டணியா நின்னோம்னா வந்து திமுக ஆட்சிக்கட்டுல இருந்து இறக்கி நம்ம பழி வாங்கலாம், அவங்களை வந்து ஆட்சிக்கட்டுல இருந்து நிரந்தரமா நீக்கலாம்னு சொல்லி ஒரு இதுல வந்து ஒரு தேர்தல் கூட்டணியா வந்து அதிமுகவோட இருந்தாரு. அது போல ஒரு நடவடிக்கையை, அது போல இந்த அளவுக்கு நெருக்குதல் வந்த பிறகும் ஏன் வந்து சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இல்ல? திமுகவை பழி வாங்குறதுக்கோ ஒரு தேர்தல் கூட்டணியா கூட. அதான் சொல்றேன். இங்க வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு புதுசா ஒரு கட்சி வரும். புதுசா ஒரு கட்சி வந்தா அந்த கட்சி எதிர்க்கிற கட்சி எதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவை தான் எதிர்க்கும். ஆனா திமுக எந்த கருத்துமே சொல்லாது, பேசாம அமைதியா இருக்கும். ஏன்னு கேட்டா ஒரே ஒரு தேர்தலை அவங்க தனிச்சு நிப்பாங்க அல்லது கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க. ஒன்ஸ் நீங்க கூட்டணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த திராவிடம் என்கிற ஆக்டபஸ் 2ஆ இருக்கும். ஒன்னு அதிமுகன்னு இருக்கு, இல்லைன்னா திமுகன்னு இருக்கும். ஒண்ணு இந்த கூட்டணியில வரணும், இல்லைன்னா இந்த கூட்டணியில வரணும். கூட்டணிக்குள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை அப்படியே பஸ்மம் பண்ணிடுவாங்க. இல்ல திமுக பழி வாங்குறதுக்காகவாவது செய்யலாமான்னு ஒரு கேள்வி. அதைதாங்க நான் கேட்கிறேன். இது மாதிரி வந்து பஸ்மம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால எதுவும் செய்ய முடியாது. ஒண்ணு நீங்க இந்த கூட்டணியில இருக்கணும், இல்லைன்னா இந்த கூட்டணியில இருக்கணும். இங்க விஜயகாந்துக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வித்தியாசம் என்னன்னா, விஜயகாந்த் திமுகவோட இந்த 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 திட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்டபஸ் கரங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ள விஜயகாந்த் அவர்கள் போயிட்டாங்க. சீமான் போகல. அதான் வித்தியாசம். சீமான் போகலைங்கிறது தான் இப்ப இவங்களுக்கு அச்சம். சரி, சீமான் போகலைங்கிறது கூட கிடையாது. ஏதோ வந்தாரு, ஒரு தேர்தலில் நிப்பாருன்னு நினைச்சாங்க. 1.5%. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இல்ல இன்னொரு தேர்தல் தாக்கு பிடிக்க மாட்டாருன்னாங்க 4%. அதுக்கப்புறம் இன்னொரு தேர்தல் வாய்ப்பு இல்லைன்னாங்க 7%. அதுக்கப்புறம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 8.22%. தனிச்சு நின்று இந்திய நிலப்பரப்பில் ஒரு கட்சி தேர்தல் அங்கீகாரம் வாங்கியிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்ப ஈரோடு கிழக்குல ஈவேராவை தொட்டுட்டாரு. இனிமே அவ்வளவுதான் அவரு. அதுவும் ஈவேரா பிறந்த மண்ணில் சீமானுக்கு யார் ஓட்டு போடுவா அப்படின்னாங்க. இது வரைக்கும் ஈரோடு கிழக்குல வாங்கினதை விட பல மடங்கு அதிகம் ஓட்டை வாங்கி 16% ஓட்டை வந்து இந்த நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இப்பதான் உங்களுக்கு தொடை நடுக்கம் ஏற்படுது. சீமான் தான் திமுகவினுடைய யமன். திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து புடுங்கி வீச போறவன், இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறவன் செந்தமிழன் சீமான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெல்ல தெளிவா புரியுது. அதனாலதான் விஜயலட்சுமிக்கு பின்னாடி போய் ஒளிகிறது, மீடியால இருக்கணும் கூப்பிட்டு சீமான தரம் தாழ்த்தி பேச வைக்கிறது. எப்பவுமே வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து நாம் தமிழருக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவை என்ன செய்யறாங்கன்னா மாத்தி சிபிஐ சிபிஎம் விட்டு பேச விட்டுருக்காங்க. அவங்க பேச மாட்டாங்க எப்பவுமே. புரியுதுங்க? நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்க பேச மாட்டாங்க. அவங்க கூட்டணியில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை விட்டு சீமானை அட்டாக் பண்ண வைப்பாங்க. சீமான் வந்து என்ன கூட்டணியே இல்லாம என்ன 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 புடுங்க போறாரா அப்படிங்கிறது திரும்ப. ஆனா இப்ப சமீபத்துல பேசாதீங்கன்னே சொல்லிட்டாரு. இல்லங்க, அவர் இப்ப பேசாதீங்கன்னு சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. திமுக பேச ஏன் சொல்லலைங்கிறதுக்கும் காரணம் இருக்கு. அதை நம்ம பேச வேண்டாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா நட்பு சக்திகளை பகை சக்திகளை மாட்டக்கூடாது. அண்ணன் திருமா அவர்கள் இந்த விஷயத்தில் சீமானை விமர்சிக்காதீங்கன்னு சொல்றதுக்கும்
திமுக அண்ணன் திருமா அவர்களை விட்டு சீமானை தாக்காததுக்கும் காரணங்கள் இருக்கு, அதை விட்டுருங்க. ஆனால் எந்த சம்பந்தம் இல்லாம இந்த பொதுவுடைமைவாதிகள் வந்து சீமான் அவர்களை பேசுறதுக்கு பாருங்க, இது ரொம்ப பெரிய தப்பு. இதான் முதல் முறை எனக்கு. இது முதல் முறை இவங்க பேசியிருக்காங்க. நார போறாங்க. எங்க வாய்க்கு அவங்க ஈடு கொடுத்து பேச முடியாது. நடு ரோட்ல நிக்க வச்சு நார் அடிச்சிருவோம். இல்ல, கம்யூனிஸ்ட் என்னைக்குமே தனிப்பட்ட விவகாரங்கள்ல எதுவுமே ஈடுபட்டு பேச மாட்டாங்க இல்லங்க. ஆனா இந்த பிரச்சனையில வந்து சண்முகம் வந்து இந்த பிரச்சனையில வந்து சீமான பாலியல் குற்றவாளின்னு சொன்னதுக்காக சட்டத்தின் முன்னால் நாங்க நிறுத்துறோமா இல்லையான்னு பாருங்க. தேர்தல் களத்துல நாரடிக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தமிழகம் முழுசும் ஒரே நேரத்துல 100 மேடையில பேசுவான், கிழிச்சு தொங்க விட்டுருவான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். அட்டிச்ச அள்ளுனா கூட இன்னைக்கு சிபிஎம்ல ஒரு லாரி தேர மாட்டீங்க. நீங்க அவ்வளவு சுருங்கி போயிட்டீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கூட்டணி இல்லாம நீ தனிச்சு நின்னு நாம் தமிழர் கட்சியை விட ஒரு வாக்கு வாங்கிறியா? கட்சியை கலைச்சிட்டு போறோம் நாங்க. கூட்டணி இல்லாம உனக்கு எங்க அதிக செல்வாக்கு இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அந்த இடத்துல தனிச்சு நில்லு, நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து நில்லு பார்ப்போம். கூட்டணின்னு சொல்லிட்டு ஒட்டுனீங்க, கூட்டணி முதுகுல ஏறிட்டு நிக்கிற நீங்க தனிச்சு நிக்கிற நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? நீயே ஒட்டுண்ணி திமுக முதுகுல ஏறிட்டு நிக்கிறவன், உனக்கு என்ன தகுதி இருக்கு நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதற்கு? தனிச்சு நிக்கிறவனுக்கு தான்டா தகுதி இருக்கு. எவன் இருக்கிறாங்க தனிச்சு நிக்கிறதுக்கு, நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கிறதுக்கு? அதனாலதான் நாங்கள் நெஞ்ச நிமித்தி ஏன் நிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் தனித்து நிற்கிறோம். ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், கோழி பிரியாணியும் வாங்கி தர மாட்டோம், கள்ள ஓட்டு போட மாட்டோம். நேர்மையாக உண்மையாக இந்த மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத தேர்தல் களத்தில் நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்றோம். அதனாலதான் தேர்தலுக்கு தேர்தல் எங்களுக்கு வாக்கு கூடிக்கிட்டே போகுது. பரவாயில்ல, நாங்க ஸ்டெடியா மெதுவா கூட வெல்றோம். அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை போல ஈனத்தனமா அரசியல் பண்ணி ஒருத்தன் முதுகுல ஒருத்தன் ஏறிக்கிட்டு ஒட்டுண்ணி அரசியல் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படி ஒட்டுண்ணி அரசியல் செய்யற இந்த பொதுவுடைமை சக்திகள் சிபிஎம், சிபிஐ எங்களை பற்றி பேசினால் பெரும் கேடு உங்களுக்கு வரும். இதை நாங்க உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலுத்தி மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் தோழர்.